புரோட்டீனுக்கு எப்பயும் எக்கும் சிக்கனும் சாப்பிடாம இந்த பருப்புல கூட ஒரு புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு ருசியா இருக்குங்க. நம்ம இது கூட அரிசியெல்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல, முழுக்க முழுக்க இது பச்சை பயிறு மட்டும்தான். இதை பாத்தீங்கன்னா தோல் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிச்சடி பருப்புன்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து பச்சை பயிரே உடைச்ச மாதிரி இருக்குங்க. அதாவது பொங்கல் பாசி பருப்பு இருக்கும் பாருங்க, அதுவே தோலோட இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த பருப்பு. நான் காமிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேங்க. இது கண்டிப்பா ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஊறணும். நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை அந்த தண்ணியை வெளியில ஊத்தும் போது கொஞ்சம் தோல் போகும். அவ்வளவுதான். நம்ம முழுவதுமா அந்த தோலை எடுக்க கூடாது, ஏன்னா அந்த தோல்லையும் சத்து இருக்கு. ஆனா ஃபுல்லா அப்படியே தோலோடவே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வரவரான்னு இருக்குங்க. அதனால பாதி தோல் இருக்கட்டும், பாதி தோல் நான் எடுத்துக்கிறேன். இதே முழு பச்சை பயிறு இல்லைன்னா பொங்கல் பருப்பு இருக்கு பாருங்க, பாசி பருப்பு தோல் இல்லாம, அதுல செஞ்சாலும் இவ்வளவு ருசி வர்றது கிடையாதுங்க. இப்ப பாருங்க பாதி தோல் இருக்கு. இதை வந்து நம்ம தண்ணி நல்லா வடிச்சுக்கணும். கண்டிப்பா தண்ணியோட கிரைண்டர்ல போடக்கூடாது, தண்ணியை சுத்தமா வடிக்கணும். இப்ப கிரைண்டர்ல போட்டுட்டோம், தண்ணி இல்லாம தான் போடணும், தண்ணி ஊத்தக்கூடாது அரைக்கிறதுக்கும். இது வந்து அரைப்படுமானால யோசிக்க வேண்டாம், நல்லா உளுந்து மாதிரி நல்லா பொத்த பொத்தான்னு வருங்க மாவு. தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்னா, இது திருப்பி நம்ம இட்லி பாத்திரத்துல வைக்க போறோம். அப்போ தண்ணி ஊத்தி அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இட்லி பாத்திரத்துல இருந்து தண்ணி பொங்கி பொங்கி வருங்க. ரொம்ப சிரமமாயிரும் அந்த இடத்த கிளீன் பண்றதே. அதனால தண்ணி ஊத்தாம அரைங்க. அப்படியே நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாவை எடுத்து அப்படியே இட்லி தட்டுல வச்சுக்கோங்க. துணி போட்டோ இல்ல உங்களுக்கு எப்படி இட்லி நீங்க ஊத்துவீங்களோ அந்த மாதிரி. அரைக்கும் போது உப்பு காரம் எதுவுமே நான் சேர்க்கல. இப்ப மாவு எடுக்கும் போதே நான் என்ன பண்ணேன், இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சாச்சு. 2 தட்டுல, கீழே இருக்கிற தட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வைங்க, ஏன்னா ஒட்டும் பாருங்க மேல இருக்கிற தட்டுல. அதனால மேல இருக்கிற தட்டுல நல்லா பெருசு பெருசா வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வச்சோம். கரெக்டா 15 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க. இது தட்டு எடுத்து வெளியில வச்சுட்டா கொஞ்சம் ஆறட்டும். நீங்க இப்பவே கூட இதை பொடிச்சு நம்ம உப்புமா பண்ணிக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இட்லி எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா பாத்திரத்துல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நைட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெவியா இருக்கும். காலையில ஊற வச்சு நைட் ஆட்டினேன். ஆட்டினதை இட்லியில ஊத்தி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. இப்ப காலையில அதை எடுத்துட்டேன். கையில பொடிச்சு விட்டாவே பொடியும், ஆனா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். நம்ம இட்லி உப்புமாக்கு இட்லி பொடிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதனால இப்ப மிக்சியில போட்டு கட் பண்ணியும் போடலாம், சும்மா நான் கையிலேயே பிசைஞ்சு விட்டுட்டு அதை மிக்சியில பொடிச்சுக்க போறேன். நீங்க இட்லி ஊத்தி ஆறின உடனே பண்ணும் போதும் இந்த மாதிரி பொடிச்சுக்கலாம். ஆனா என்னன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியா வந்துரும். நம்ம பிரெட் மிக்சியில போட்டா எப்படி உதிரி உதிரியா இருக்கும், அந்த மாதிரி உதிரி உதிரியா வந்துரும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வெட்டியாச்சு. பச்சை மிளகாவும் இஞ்சி மட்டும் மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டாங்க. கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எந்த எண்ணெய் வேணா ஊத்தலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு நல்லா தாராளமா கடலை பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு முந்திரி எல்லாம் போட தேவை கிடையாது. இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாவும் இஞ்சி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த உப்புமா சாப்பிடுறதுக்கு இவ்வளவு வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ரெசிபிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்க. அவங்க கிட்ட இந்த ரெசிபி சொன்னா, நீ செய்யும் போது ஒரு தடவை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்ட்டுருவாங்க. இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க 2 தடவை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அது பழகிரும். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துனேன், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனேன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திருக்கேங்க. சின்ன டீஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் சேர்த்துனங்க. இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்ப நம்ம பச்சை பயிரை இட்லிகளா ஊத்தி பொடிச்சு வச்சிருக்க பாருங்க, அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நான் எதுக்கு தண்ணி சேர்த்தேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால ட்ரையா இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் சேர்க்கலன்னா அப்படியே தொண்டையில அடைக்குங்க சாப்பிடும்போது. அதனாலதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 3 பேருக்கு சரியா இருக்குங்க. 170 கிராம்ஸ் டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்தேன். 3 பேருக்கு இது கரெக்டா இருக்கும். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா புட்டு ரெடி ஆயிரும். இது நீங்க புட்டுன்னு சொல்லலாம், பச்சை பயிறு இட்லி உப்புமான்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஏன் அந்த இட்லி அப்படியே வந்து சட்னி தொட்டு சாப்பிட முடியாதா அப்படின்னா எனக்கு தெரியலங்க. ரெசிபி இதுதான். எங்க பாட்டி அம்மா எல்லாம் செய்யறதை பார்த்து நானும் இப்படிதாங்க செய்யறேன். இப்ப இதுக்கு தொட்டுக்கருக்கு பாத்தீங்கன்னா தயிர், தாளிச்ச தயிர், அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, வரமிளகாய் சேர்த்திருக்கேன். தயிர், கெட்டி தயிர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கொட்டி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா தொட்டுக்கருக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு தயிர் தாளிக்கும் போது உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எது வேணாலும் போட்டு தாளிச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணா தயிர் தாளிச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு சைட் டிஷ் தாளிச்ச தயிர் தான் நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன்.